எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நேர்வழியை விட்டு வழி தவறிவிடக் கூடாது என்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. யா அல்லாஹ், உள்ளத்தை புரட்டுகின்ற நாயனே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில், சத்தியத்தில், நேரான வழியில் என்னை என்றுமே நிலைநிறுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி துஆ செய்வார்களாம். நாம் நேர்வழி அடைந்து விட்டோம், எமக்கு மார்க்கம் தெளிவு என்று இருமாப்பு அடைவது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு அல்ல. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமானது. குர்ஆன் எங்களுக்கு அப்படி பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டியதன் பின்னால் வழிகேட்டின் பக்கம் என் உள்ளத்தை அனுப்பிவிடாதே. பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா எப்பொழுதுமே உன் பக்கத்திலிருந்து எனக்கு நேர் வழி என்ற ரஹ்மத்தை தந்து கொண்டே இருப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்வழி சில பேருக்கு வந்து சேரும். நேர்வழி எது ஹக் எது பாத்தில் என்று தெளிவாக விளங்கும். அந்த விளங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு எங்களுக்கு இருக்க வேண்டும் தோழர்களே. சில நேரத்தில் சில பேருக்கு இது நேர்வழி, இதுதான் உண்மை, இதுல தான் சத்தியம் இருக்கிறது, இதுல தான் சுவர்க்கம் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்ததன் பின்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்காக சில பேர் பின்வாங்குவார்கள். வரலாறுலே அப்படி நடந்திருக்கிறது.